இன்று முதல் இந்த வாழ்க்கையை புதிதாக தொடங்குங்கள். ஏன்னா வாழ்க்கையில் பல சிரமங்கள் எல்லாமே தான் இருக்கச்சா தான் செய்யும். அதெல்லாம் இன்னிலேருந்து வெளியேறிஞ்சிடும். பணம் வருவதற்கான ஒரு வழிகள் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருப்பாங்க பெரியவங்க. அதை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் உங்கள் தலைமையில் கை வச்சு இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது என்ற எண்ணத்தை போடுங்க. இன்னிலேருந்து மாறிடும். பணத்துக்கான வழிகளை சொல்லித்தரேன். பணம் தான் பிரதானம். பணம் தான் எனக்கு தேவை. நான் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து குவிக்க எல்லா முயற்சிகளையும் செய்வேன். வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. பணம் தான் பிரதானம். பணம் தான் எனக்கு தேவை. நான் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து குவிக்க எல்லா முயற்சிகளையும் செய்வேன். வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. பணம் தான் பிரதானம். பணம் தான் எனக்கு தேவை. நான் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து குவிக்க எல்லா முயற்சிகளையும் செய்வேன். வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. பணம் தான் பிரதானம். பணம் தான் எனக்கு தேவை. நான் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து குவிக்க எல்லா முயற்சிகளையும் செய்வேன். வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. இந்த வார்த்தையை காலையில் எழுந்தோன்னு நல்லா தலையில கை வச்சு சொல்லுவோம். உங்க வாழ்க்கை மாறிடும். எல்லாருக்கும் அந்த சக்திகள் இருக்கிறது. பணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கினாதான் அந்த பணமே வரும். அந்த சக்திகளை நம்ம சில நேரத்தில் பணத்தை பத்தி தப்பா பேசியிருப்போம். அதனால புதிய சக்திகளை இது போல கொடுங்க. ரெண்டாவது எழுதி வச்சுங்க. நான் சொல்ற விஷயத்த எழுதி வச்சு இதை எல்லோருக்குமே சொல்லி கொடுங்க. பக்கத்துல மூணாவது எல்லாருமே நல்லா இருக்கட்டும். எல்லாருக்குமே இதை சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்துட்டு வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கு. ஏன்னா பணத்தடைகள் எங்க இருக்குன்னா வீட்டில் நம்மளுக்கு சண்டை சச்சரவுகள் அதிகமா இருக்கிறதுனால அந்த பணம் அங்க தடைப்படுகிறது. தடை எங்க வருதுன்னா நம்ம தான் வாழ்க்கையில தடை பண்றோம். அப்போ மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்பவுமே மகிழ்ச்சியா நினைங்க. பழைய எண்ணம் எந்தெந்த மகிழ்ச்சியா இருந்தீங்களோ அதெல்லாம் நினைங்க. எல்லா இடத்துக்கும் மகிழ்ச்சியான இடத்துக்கு சுத்தி பாருங்க. சுத்தி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணங்கள் மாறும். அப்ப மாறும்போது பணமான சக்திகள் எல்லாமே உங்களுக்குள்ளே இறைவன் படைத்து வைத்திருக்கிறார். இந்த ரகசியத்தை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இதை வாழ்க்கையிலே பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை பணம் வந்துச்சுன்னா சிறப்பா இருக்கும். அதனால பணத்தை பற்றி சதா நினைப்பதுதான் நம் வேலை. அப்ப அந்த பணத்தை இது போல முறையில எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பணமான சக்திகள் நம்ம வாழ்நாள் முழுவதும் தேவைப்படுகிறது. அதனால இந்த எண்ணத்தை எல்லோருக்குமே சொல்லி கொடுங்க. எல்லாருமே நல்லா இருக்கட்டும், நம்ம நல்லா இருப்போம். நீங்க 10 பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு 100 பேர் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.